நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வரைக்கும் இப்போ என்ன பார்த்தோம்னா இதில் சைன்இன் பேஜ் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல் பேஜ் செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ரொஃபைல் அண்ட் ஹோம் ஆஃப்டர் சைன்இன் அப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ சைன்இன் பண்ணோடனே வந்து யூஸர் எங்கே லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ்னு ஒன்று லேர்ன் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு காமனான விஷயத்தை நம்ம இது பண்ணோம். இப்போ இந்த ப்ரொஃபைல் மேட்சர் இதுன்றது வந்து ஒரு ஆப் பார் வந்து நம்ம பேஜுக்கு காமனாக ஆகணும் லே அவுட்டு. அது எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, நம்ம ஈச் ஸ்க்ரீன் பண்ணுறப்போ தனித்தனியாக பண்ண முடியாது. ஸோ ஆப் பார் எப்படி இருக்கிறது, மொபைல் வியூலையும் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சோர்ஸ்னு ஒரு பேஜ், லே அவுட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். ஃபோல்டு லே அவுட். இப்போ இந்த லே அவுட் காம்பனண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இது இப்போ லே அவுட் டெஸ்ட்னு போட போகிறோம் ஒரு ஃபைலு. இதுக்குள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபுல்லாக வைப் கோடிங் தான். ஸோ சேட் ப்ளஸ் இதை மிக்ஸ் பண்ண மாதிரி தான். என்ன போடுறாங்க, லே அவுட்னு ஒன்று போடுவாங்களா. இந்த லே அவுட் என்ன பண்ணணும்னா, லே அவுட்டில் சில்ட்ரன்ற ஒரு ப்ராப்பை வந்து நம்ம பண்ணணும். இந்த சில்ட்ரன்ற ப்ராப் தான் வந்து அடுத்தடுத்து உள்ள போடுற காம்பனன்ட்ஸை வந்து இது பண்ணணும். சில்ட்ரன் போட்டாச்சா. இப்போ வந்து இதுக்கு ஒரு காமன் பாக்ஸ் பேஜ் வந்து நம்ம போட்டுருவோம். பாக்ஸ் இது போட்டுருவோம். காப்பி, அது ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ் ஒரு காமன் ஆப் பார்னு ஒரு ஆப் பாரு. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆப் பார்ன்ற ஒன்று கிடையாது. ஸோ அதனால இது பண்ணிடுவோம். இந்த லே அவுட். ஸோ இந்த லே அவுட்டுக்குள்ளே தான் எல்லா சில்ட்ரன்ஸும் வந்து அடங்குவாங்க. அப்போ இந்த லே அவுட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லே அவுட் வந்து நம்ம ரூட் ஃபோல்டரில் ஒரு அவுட்லெட் இருக்கா, இப்போ நம்ம அந்த லே அவுட் வந்து இதில் இம்போர்ட் பண்ணி போகிறோம். இம்போர்ட் லே அவுட் அப்படின்ற ஃபைல் எடுத்துக்கிட்டு இந்த லே அவுட் வந்து லே அவுட்ன்ற காம்பனண்ட்டை வந்து இங்கே போடாது, இங்கே வந்து டேக்ஸ் தான் போடணும்.
இந்த லே அவுட்டுன்றது நம்ம இந்த அவுட்லெட் இருக்குதுல்ல, இதில் தான் அந்த லே அவுட்டு போடணும். லே அவுட் இது வந்து எப்படின்னா இங்கே 2 லே அவுட்டுனால மெயின் லே அவுட்னு வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் மெயின் லே அவுட்னு வச்சுட்டு இந்த மெயின் லே அவுட்டை காம்பவுண்டாக கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே இந்த அவுட்லெட் வந்துடணும் அப்படின்ட்டு. ஓகேவா? வந்து என்ன ஆகும் பக்கமா வந்து போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. பாக்ஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா என்ன, இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம்ல, ஸோ இங்கே இன்புட் பாக்ஸ் இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து சில்ட்ரன், இதுக்கு வந்து என்ன டேட்டா டைப்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குது. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம், டைப் ஸ்கிரிப்ட். என்ன டிஃபைன் பண்ணிச்சா, இப்போ நம்ம ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ இது பாருங்க 3 இது காரணம் வந்து பேடிங் இது. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காம்பனன்ட்ஸில் ஒரு ஆப் பார் ஃபஸ்ட்டு போடுவோம். நம்ம வந்து கான்செப்ட்ஸ் வச்சுக்குவோம், காமன் காம்பனன்ட்ஸ் வச்சுக்குவோம். நேவிகேஷன் பார் அப்படின்னு ஒரு நேவிகேஷன் காம்பனன்ட்னு ஒரு நேவிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கிறாங்க. இதில் இந்த நேவிகேஷன்ஸ் உள்ள தான் நம்ம என்ன போட போகிறோம்னா appbar.tsxன்னு ஒரு காம்பனண்ட் போட போகிறோம். bar.tsx bar.tsx அடுத்து நியூ ஃபைலில் போய் லெஃப்ட் menu.tsx அப்படின்னு 3 ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப் பார் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ஆப் பார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் பார் போட்டுக்கிறோம். ஸ்பேஸில் இதை நம்ம கொடுக்குற ஆப் பார். ஸோ இந்த ஆப் பார் இங்கே வேணாம், இதை எடுத்துடுவோம். எடுத்துட்டு பண்ண காமிச்சா இதுக்குள்ளே அந்த லாஜிக் எழுதணும். என்ன சொல்லலாம், இம்போர்ட் ஆப் பார் இதுதான் நேம் கான்ஃபிகர் எடுக்குது. ஸோ அதனால இது வந்து நேம் பார்னு வச்சுருக்கோம். நேம் பார்னு வச்சுருக்கோம். நேம் பார் வச்சுட்டு அடுத்து டூல் பார், டைப்போகிராஃபி, பாக்ஸ், கூகுள் லாகின், வச்சு அடுத்து போட்டு டேப் நேம். இப்போ நம்ம வந்து நேவ் பார்னு ஒரு டிசைட் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆப் பார் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த நேவ் பாரை எடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து லேஅவுட்டில் போடணும். லேஅவுட்டில் போயிட்டு சொல்கிறேன், இங்கே போட்டு பார் இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் டிக்ளேர் பண்ணுற உள்ள ஒரு மெத்தட். ஓகே, காம்பனண்ட் போய் இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். இந்த நேவ் பார் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேவ் பார் வந்துருச்சு.
இப்போது இதை வந்து நான் வந்து எலிவேஷன் ஒன்று என்னன்னு வந்து நேபாராக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த நேபார் வந்து எனக்கு ஸ்டிக்கியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஸ்டாட்டிக் ஸ்டைலு நமக்கு வந்து இப்போ அந்த ஸ்டாட்டிக்காக இல்லை, அங்கேயே உட்காரல. ஸோ அப்போ நம்ம அங்கேயே உட்காரணும் என்ன பண்ணோம், பொசிஷன் ஸ்டிக்கின்னு மாற்றி பார்க்கணும். ஸ்டிக்கின்னு மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்களா ஆப் பார் வந்து அங்கேயே தானே, அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப் பார். டிரான்ஸ்பரண்ட் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வந்து நீ ஒயிட்டாக வேறு அப்படின்னு சொல்லிடுறேன். ஒயிட்டுக்கு இது இப்படி கொடுக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம கலர்ஸ் வந்து இதுவாக வச்சுக்கணும், கான்ஃபிகரபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து கலர் டாட் டிஎஸ்எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இந்த கலர் டாட் டிஎஸ்எக்ஸில் மெயினாக 2 விஷயம் இங்கே செட் பண்ண போகிறோம். ஒன்று, நம்ம அப்ளிகேஷனோட பேக்ரவுண்ட் தீம் என்னவாக இருக்கணும் அது ஒன்றும். இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஒயிட் கலர் போதோம்னா நம்ம இங்கே உடனே ஹேஷ்டாக் பேக்ரவுண்ட் டிஃபர் இருக்கா, இதை எடுத்துக்கிட்டு கான்ஸ்டன்ட் கலர்ஸில் கான்ஸ்டன்ட் கலர்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போடுறோம். ரெட்னா இந்த கலரு, அடுத்து வந்து பிங்க் அப்படின்னு சொல்கிறோம். நாளைக்கு ப்ளூன்னு வேணால் இங்கே நம்ம தீம் கிரியேட் பண்ணிக்கணும். அது பிங்க்ன்ற கலர் எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப் பாரில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர்லேருந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்து கான்ஸ்டன்ஸில் ஒரு கலரில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ 2 கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப் பார் வந்து டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் வேணாம்னு சொல்ல போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணால் அதை எனக்கு வந்து கலர் ஸ்டார்ட் ஒயிட்டாகவே இரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு கலரே கொடுக்கணும், என்ன கலர் ஆகும், டிஃபால்ட் கலர் இல்லை, கலரே கொடுக்கணும், டிஃபால்ட் கலர் ப்ரைமரி கலர், அது மாதிரி இதாகிடும். கலர் வந்து நான் ஒயிட் கலர் கொடுன்றேன். ஏன் வெளில வரல அப்படின்னா, நம்ம இங்கே எக்ஸ்போர்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், அதான் காரணம். நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா இது என்ன கலர் கொடுக்கலாம், இது வந்து தீம் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். நம்மளோட தீம் கலர்ஸ்ன்றது ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஏகப்பட்ட கலர் இருக்கிறதுனால.
ஓகே. இப்ப அதுக்குள்ளேருந்து அது வந்து ஆப்ஜெக்ட்டா தான் வருதே தவிர, இதா வரல. சரி, இதுக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபங்ஷன் கெட் தீம், கெட் கலர் அப்படின்னு போட்டு, இதில வந்து கீ ஒண்ணு குடுக்கணும். அந்த கீய வச்சு அது என்ன பண்ணணும்னா, ரிட்டர்ன் பண்ணணும் நமக்கு. இப்போ நீங்க நம்ம ஒரு மெத்தட் போட்டோம் கெட் கலர்ஸ்ன்ட்டு. இப்போ ஒயிட், பிங்க் அந்த மாதிரி கொடுத்தோம்னா இது வந்துடும். ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்டாக ரியாக்ட் ஆகிறதுனால நம்மளால டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு தீம் கலர் பதில் நம்ம போட்ட மெத்தட் கெட் கலர்ஸ் இதில் கூப்பிட்டுட்டு அதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா சேஞ்ச் நடக்கலை. ஏன் சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வரும் வந்துச்சா. ஓ மை காட், இப்போவும் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுது. ஏன் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுது? நம்ம இப்போ வந்து இதுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டே கொடுத்தாச்சு, ஸ்டிக்கியாக வச்சுருக்கோம். பட் இதை மாற்றணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஆப் பாரோட கலரை வந்து மாற்ற போகிறோம். நம்ம அந்த கலருன்ற இதில் வந்து நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ஆப் பாரோட இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதுக்கு பதில் நம்ம வந்து இன்னும் ஸ்டைல் எழுத போகிறோம். அந்த ஸ்டைலில் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, கலர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு பிங்க்னு வைக்கிறோம். அந்த ஸ்க்ரீனில் எப்படி ரெஃப்ளெக்ட் பார்ப்போமா? பிங்க் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து பிங்க் வேணாம், எனக்கு வந்து ஒயிட் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒயிட்டுக்கு வந்து என்ன ஹேஷ்டேக்னா #FFF. இப்போ வந்து ஒயிட் கொடுத்துட்டேன். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் என் ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா ஒயிட் கலர் இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஓகேவா? இப்போ நான் இதோட வித்து கூட குறைக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா, இல்லை ஆப் பார் கரெக்டாக தான் இருக்கும் சைஸ், ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி சரியாயிடும். இப்போ மொபைலில் பார்த்தாலும் நமக்கு வந்து பாருங்கள் டிசைன் கரெக்டாக வந்து உட்காந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஆப் பார் முன்னாடி லைவ் அடுத்து வந்து பாட்டம் பார் அப்படின்ற ஒன்று பார்க்க போகிறோம். பாட்டம் பார்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக ஒரு டேப் க்ரியேட் பண்ணி அதில் மெட்டீரியல் வேன்ற சைட்டுக்குள்ளே போக போகிறோம். பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நேவிகேஷன்ஸ் வந்து அதில் வைக்க போகிறோம். நம்ம மொத்தம் 4 வைக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த பாட்டம் நேவிகேஷன் அப்படின்றத நான் நம்ம லேஅவுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாட்டம் நேவிகேஷன் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேல்யூன்ற ஒன்று கேட்குற என்கிட்ட வேல்யூன்னு ஒன்று இல்லைன்னு அடிக்குது. பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்னு பேர் வச்சுக்குவோம். லேஅவுட்டில் போயிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு கீழே லாஸ்ட்டில் பாட்டம் பார் வந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த பாட்டம் பார் வந்து எல்லா டைமும் டிஸ்பிளே ஆகக்கூடாது, மொபைல் வியூவில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும், இது மொபைல் வியூவா இல்லையா அப்படின்ற டிசைனோட இதை. இப்போ நம்ம வந்து இது மொபைல் வியூவா இருக்கு இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ஸ்ட் தீம் மொபைல் அப்படின்னு கேட்டு யூஸ் மீடியா குறி theme dot breakpoint dot down sm. எஸ்எம் டிவைஸ் கீழே வந்துருச்சுன்னா அது மொபைல் எடுத்துக்கும். நீ வந்து மொபைலாக இருந்தால் இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் கீழே இங்கே இல்லை. இதே நம்ம வந்து மொபைல் வியூ ரெஸ்பான்சிவாக போனோம் அப்படின்னா கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் வந்து எனக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடாது, இப்போ எனக்கு வந்து நம்மளோட மெயின் லேண்டிங் பேஜில் இது காட்டக்கூடாது. மெயின் லேண்டிங் பேஜில் எப்பவுமே ஆப் பார் தான் எனக்கு காட்டணும். ஸோ அப்படின்றப்போ நான் என்ன பண்ணணும், இது ஃபஸ்ட்டு என்ன பேஜில் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்ட் இஸ் ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் லொக்கேஷன் போட்டு என்ன லொக்கேஷனில் இருக்கிற யூஸ் லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் லொக்கேஷன் டாட் பாத் நேம் இருக்குதுல்ல, அது நாட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிடணும். ஸ்லாஷ்னால் அது இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்ற மாதிரி கணக்கு. இப்போது மொபைல் வியூவில் ஸ்லாஷ் பேஜ்லேயும் காணும், அது இது இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தீம் யூஸ் பண்ணி மொபைலோட பிரேக் பாயிண்ட் எடுத்துருக்கோம். மொபைல் வியூவில் மட்டும் தான் பாட்டம் நேவிகேஷன் பார் வரணும். அப்புறம் லொக்கேஷன் கண்டுபிடிச்சோம், லொக்கேஷன் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் லே அவுட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் லேஅவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்லேருந்து 3 ஸ்க்ரீனாக பிரித்து 3 ஸ்க்ரீன் ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவாக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.